போட்டித் தேர்வு மாணவர்கள் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதில் இன்றைக்கு நடந்த தமிழ் விடைத்தாள்களை பற்றி பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மொழியை, அதாவது சொல்லை, ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகை பிரிப்பர். ஆமாம், தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா? இப்போ ஓரெழுத்தான ஆ அப்படின்னா பசு அப்படின்ற அர்த்தம் இருக்குது. இப்போ மலை அப்படின்னா 2 எழுத்து, அதுவும் ஒரு பொருள் தருது. 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தால் அதுவும் ஒரு பொருள் கொடுக்கும். அப்படின்றப்ப இந்த மொழியை 3 வகையாக பிரிக்கிறது அப்படிங்கிறது சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழி எவை எனில் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் இல்லை, அந்த நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும்னுவார். அவர் சொன்ன கூற்றுப்படி இது கரெக்டு. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்ன கொடுப்பார்? கரெக்டு. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளும் நெடில் எழுத்துக்களாக உள்ளன. இல்லை, 40 தான் நெடில் எழுத்து, 2 தூ நோ 2 குறில் எழுத்துக்கள் இருக்கு. அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அவங்க கேட்டிருக்கிறது சரியற்றதை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் டி. பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. வாயில், வாசல், இல்லத்துக்குள் வழி, இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இதனை இலக்கண போலி என்கின்றோம். கரெக்டு தான். இலக்கண முறைப்படி தப்பா இருந்தாலும் அது பழக்கத்துல கரெக்டா இருக்கிறதுனால, தப்பா சொல்றதுனால அது இலக்கண போலின்றோம். இதுதான் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு. அப்படின்றப்ப இலக்கண போலின்னு சொல்றது கரெக்டு தான். இலக்கண வழக்கிலிருந்தும் பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இது இலக்கண போலி கிடையாது, மருவு. அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதுதான் பொருந்தா ஒன்று, ஆப்ஷன் பி. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருமாயின் அதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் வரும், அதுவும் கரெக்டு தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத்திருக்குறளில் பயந்து வரும் தொடைநயத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல முற்று மோனை, அடி எதுகை. இங்க பாருங்க, முதல் அடி 2 இருக்கு. மேற்கதுவாய் எதுகை 1, 3, 4 அப்படின்றப்ப மேற்கதுவாய் எதுகை. முற்று மோனை அப்படின்றப்ப இதுவும் வருது, இதுவும் வருது. அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் சி, ஆப்ஷன் சி. அரங்கநாதன் என்னும் இயற்பெயர் கொண்டவரின் தன் வரலாறு ஆனந்தவரின் வெளிவந்த தலைப்பை தேர்க. என் சரிதம்ன்றது ஊவேசாவோடைய வாழ்க்கை வரலாறு, அதுவும் ஆனந்தவரில் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. மனவாசம்ன்றது கண்ணதாசனை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு சுயசரிதை. வனவாசம்ன்றது அவர் பிறந்ததுலேருந்து திமுகலேருந்து பிரிகிற வரைக்கும், மனவாசம்ன்றது திமுகலேருந்து பிரிஞ்சு அவர் இறப்பு வரைக்கும். ஸோ இது ரெண்டும் கண்ணதாசனோட சேர்ந்தது. கனவு என்பது பாரதியார் அவர்களின் சுயசரிதை ஒரு கவிதை நடையில எழுதப்பட்டது. அப்படின்றப்ப இந்த மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது குன்றக்குடி அடிகளார், அரங்கநாதன் என்ற இயற்பெயர் கொன்ற குன்றக்குடி அடிகளாருடைய சுயசரிதை தான் மண்ணும் மனிதர்களும். அது ஆண்டவுடன் இதழில் வந்துச்சு. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள்களை தேர்க. தாக்குதல், ஒளிவு, மதுகு நீர் தாங்கும் பலகை, உயர்வு, அழிவு, இரக்கம், இழிவு, மகிழ்ச்சி, வியப்பு, ஒன்றை மலர், பிரம்மன் அழகு. இதுதான் அதனுடைய ஆன்சர். அன்றே ஒளிவிடல் என்னும் திருக்குறளில் பொருளறிந்து பின்வருவற்றில் சரியான விடையை தேர்க. நன்றே திறனும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிவிடல். ஒரு நல்ல வழியில வராத ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம புறக்கணிச்சிடணும். அதை வச்சு நம்ம வாழக்கூடாது அப்படின்றது அந்த பொருளுடைய அர்த்தமே. அப்போ நல்லதா கெட்டதான் அந்த செல்வம் எப்படி வந்திருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல வழியில வரல அப்படின்னா அந்த செல்வத்தை நம்ம புறக்கணிச்சிடணும். அதன் அடிப்படையில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நடுநிலை தவறாமல் இருக்கும் சான்றோர், நடுநிலைமை தவறி உண்டாகும் செல்வம். ஆமா, ஒருத்தருக்கு தப்பு பண்ணி வரக்கூடிய காசை வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா இந்த திருக்குறளோட மையக்கரு. அப்போ நடுநிலை தவறி உண்டாகும் செல்வம். ஏன்னா நன்றே தரீனும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கம் அப்படிங்கிறது இங்க செல்வத்தை குறிக்குது. ஸோ அதை அன்னைக்கே விட்டுறணும். அதை அப்படியே தப்புன்னா அதை அப்படியே கட் பண்ணிடணும். அதுதான் அன்றே ஒளிய விடல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யணும் அப்படின்றப்ப ஆப்ஷன் சி. பிறர் பொருளையும் தம் போல எண்ணி அதை போற்றி பாதுகாத்து செய்யணும். அதுதான் ஒரு நல்ல வியாபாரிக்கான அழகு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ பிறவும் தம போல செய்யும் அப்படிங்கிறத அந்த சீர் முடியுது. அப்போ அதுக்கு ஆப்ஷன் சி. குன்றக்குடி அடிகளார் அருள்நெறி திருக்குறத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ராஜகோபாலாச்சாரி என்கின்ற ராஜாஜி. பொறுத்துக. அறத்திற்கும் மரத்திற்கும் துணையானது அன்பே துணையாகும். 4. இவ்வுலகமே உரிமை உடையவர் யாரு? கருமம் சிதையாமல் இரக்கம் உடையவர். கற்றோருள் கற்றார் எனப்படுபவர் கற்றோர் முன் எடுத்து சொல்லக்கூடியவர். இதெல்லாமே திருக்குறள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. பகைவரால் செய்யக்கூடிய தீங்கு இல்லை அப்படின்னா யாருன்னா பெரியாரை துணை கொண்டவர். வறியவரின் பசியை தீர்ப்பது பொருளை சேர்த்து வைக்கும் இடம். ஸோ 4, 3, 1, 5, 2. 4, 3, 1 ஆப்ஷன் சி. மருவு ஊர் பேர்களில் சரியான இணைகளை கண்டறிய. கும்பை அப்படின்னு வராது. கும்பகோணத்துக்கு குடந்தை வரும், இல்லைன்னா குடமூக்கு வரும். அப்படின்றப்ப இது தவறு. கரவூர், வஞ்சியூர், கரூர் இதெல்லாமே கரூர் தான். அப்போ அது கரெக்டு. துல்லம் தண்டலம் கரெக்டு. திருவி கல்யாண சுந்தரம் அங்கே தான் பிறந்தாரு. செங்கல்பட்டு செங்கை கரெக்டு. செங்கழுநீர் பட்டு அதுதான் செங்கல்பட்டு, அது இப்போ செங்கையா இருக்கு. அப்படின்றப்ப 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. ஆப்ஷன் சி. அழகு, மாமரம், யானை, மேன்மை, விலங்கு, அம்மா, பெரிய, மான், நிலம், பன்றி, சிங்கம், வண்டு, அழைத்தல். 6th புக்ல இருக்கும் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. கோடாமை சான்றோர்க்கு அணி என வள்ளுவர் எதை கொடுக்கிறார்? அழியாத செல்வமாகிய கல்வி, நடுநிலை தவறாமல் இருக்கக்கூடிய செல்வம், நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருப்பவர், ஒருவர் இவ்வுலகத்தில் தான் கற்ற கல்வி. நடுநிலை தவறாமல் இருக்கக்கூடிய செல்வம், அதுதான் ஆப்ஷன் டி. குன்றக்குடி அடிகளாருக்கு திருக்குறளில் ஈடுபாடு உண்டாக காரணமாக இருந்தவர் ராப்டி சேதுபலை. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவருடைய வீட்டுக்கு போய் தினமும் ஒரு திருக்குறள் சொல்லி 4 நாவை பெற்று வந்ததா அவரே குறிப்பிட்டிருக்காரு. விபுலானந்த அடிகளார் அவருக்கு மனித நேயம் மற்றும் தீண்டாமை ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அறக்கருத்துக்கள் எல்லாம் போதிச்சவர் விபுலானந்த அடிகளார். பொருந்தா ஒன்றை தேர்க. திருவாசகத்தேன், நாயன்மார் அடிச்சுவட்டில், தமிழ் அமுது, குறட்செல்வம். இது 3மே அவர் நடத்திய அவர் எழுதிய புத்தகங்கள். இந்த குறட்செல்வம் மட்டும் அவர் நடத்திய இதழ். அப்படின்றப்ப அது ஆப்ஷன் டி. பின்வரும் திருக்குறளில் தமிழரின் உயிரிய பண்பை உணர்த்தும் திருக்குறள் எதுனா? விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து என்னும் வேண்டப்பாட்டு அன்று. ஒரு சாவா மருந்தா இருந்தாலும் வீட்டுக்கு விருந்து வந்திருக்காங்கன்னா அதை அவங்களுக்கு முதல் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அதனால திருக்குறள்ல தமிழரோட உயரிய பண்பா சொல்றது எதுனா விருந்து புறத்தா தானுண்டல் அப்படிங்கிறது தான். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அப்படின்றது நடுவுநிலைமை உடையோர், நடுவுநிலைமை இல்லாதவர். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்ற திருக்குறள் இருக்கு. ஒருத்தர் பழி பாவங்கள் உடையவர், ஒருத்தர் பழி இல்லாதவர் அப்படிங்கிறது அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் நடுநிலைமையா இருந்தாரா இல்லைன்றது அவர் காலத்துக்கு அப்புறம் பேசப்படும். ஸோ அந்த திருக்குறளின் அடிப்படையில இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை, திருநெல்வேலி நெல்லை, புதுச்சேரி புதுவை, மயிலாப்பூர் மயிலை, தருமபுரி தகடூர். அப்போ 4, 3, 5, 1, 2 ஆப்ஷன் ஏ. பொருந்தா இணையை தேர்க. மன்னார்குடி மண்ணை கரெக்டு தான். கும்பகோணம் குழந்தை கரெக்டு தான். சைதாப்பேட்டை சைதை கரெக்டு தான். சோழ நாடு அப்படிங்கிறது நாடு 3 சொல்லி நான் வரணும், இங்கே 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் தவறு. ஸோ ஆப்ஷன் டி. பொறுத்துக. யா அப்படின்னா ஒரு வகை மரம், கட்டுதல், நீங்காது இருத்தல், சொல்லு, யாத்தல், யானை. அப்ப 2. அவ் அப்படிங்கிறது பாம்பு, நிலம், அழைத்தல், தடை. மா அப்படிங்கிறது சந்திரன், சிவன், யமன், காலம், பிரம்மன், நஞ்சு. வே அப்படிங்கிறது வேவு, எரிதல், வெப்பமாக்கு, கொதிக்கும் நீர். 1. வி அப்படிங்கிறது வானம், பறவை, காற்று, திசை, கண், அழகு. அப்போ 2, 4, 5, 1, 3 ஆப்ஷன் சி. சரியான இணையை தேர்வு செய்க. திண்ணனூர் அப்படின்றது திண்டிவனம் கிடையாது. திண்டிவனங்கிறது புளியங்காடு அப்படின்ற மாதிரி வரும்.
திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல், அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. தில்லைனா சிதம்பரம் கரெக்ட். குன்றூர்னா குன்னூர் அப்படின்னு வரும். இந்த குடந்தைன்றது நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம் கும்பகோணம்ன்றப்ப, அப்ப இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் சி. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள். கானா காத்தல் வராது, கா நெடில் அப்படித்தான் காத்தல் வரும். அப்ப இதுதான் ஆன்சர். பின்வரும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை கண்டறிந்து சரியற்ற ஒன்றை தேர்வு செய்ய. ஆ சுக்கு, எட்டு, அழகு, சிவன், திருமால், நான்மன் கரெக்ட். அன்பு, விகுதி, இகழ்ச்சி, அண்மை சுட்டு கரெக்ட். ஏ அன்பு, வினா எழுத்து, இருமாப்பு, நோக்குதல்னா ஏ நெடில் தான் இதுக்கு ஆன்சர். அப்ப இதுதான் ஆன்சர். சரியான இணையை தேர்க. கோ அரசன் கரெக்ட். வே அன்பு கிடையாது, இப்பதான் நம்ம பார்த்தோம். வேனாலே போன கொஸ்டின் முந்தின கொஸ்டின்ல வேவு பார்க்கறது அப்படின்னு. அப்ப இதுதான் தப்பு, அதுக்கு இதான் ஆன்சர். கானா வனம், சோலை, காத்தல், அப்ப இது கரெக்ட். மானால் விலங்கு கரெக்ட். சோ அப்படின்னா மதில், நகரம், அரண், கோட்டை, அப்ப 4. தே அப்படின்னா கடவுள், தலைவன், தேடி பெறுதல், அருள் செல்வம் 5. அப்புறம் கா அப்படின்னா இப்பதானே பார்த்தோம், காத்தல், சோலை, பாதுகாப்பு, துலாக்கோல், கற்பக மரம் அப்படின்றப்ப 1. தீ அப்படிங்கிறது விளக்கு, சினம், விஷம், நரகம், அறிவு. நோ அப்படிங்கிறது நோவு, வலி, வருத்தம், சிதைவு, துன்பம், மருந்து அப்படின்றப்போ 3. 4, 5, 1, 2, 3 ஆப்ஷன் பி. பின்வரும் குன்றக்குடி அடிகளின் நூல்களில் எது சமய இலக்கியம்? அப்பர் விருந்து. மற்ற எல்லாமே வந்து சமயம் சாராதது, இதுதான் அப்பர் விருந்து. திருநாவுக்கரசரை பத்தி எழுதியிருப்பாரு, ஸோ அதனால சமயம் சார்ந்தது. குன்றக்குடி அடிகளால் நடத்தப்படாத இயல். அருளோசை அவர் நடத்தினதுதான், மணிமொழி நடத்தினதுதான், தமிழகம் நடத்தினதுதான். குயில் வந்து பாரதிதாசன் அவர்கள் நடத்தினது. அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அனிமேஷன்னா இயங்கு படம் கரெக்ட். ஆர்டிஸ்ட்னா நாயகன், நாயகன்னா ஹீரோன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவும் கரெக்ட். சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு, அதுவும் கரெக்ட். பொருந்தா இணையை தேர்க. பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி அப்படின்னு அர்த்தம். வாதி, பிரதிவாதின்னு சொல்லுவோம் இல்லையா, சட்டம் அப்படின்ற தலைப்பு கீழே கலை சொல்லுக்குள்ள வரும். அப்படின்றப்ப ஆப்ஷன் ஏ. அலிகேஷன் சாட்டுரை கரெக்ட். ஜுடிசிஷன் அறியார எல்லை கரெக்ட். கன்விக்ஷன் இந்த ஐ வரணுங்க, தண்டனை கரெக்ட். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் என்று பாடலை பாடியவர் கா சச்சிதானந்த புலவர். தமிழில் மட்டுமே பயன்படுத்தி தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள அப்படின்னு சொன்னவர் ராபர்ட் கால்டுவெல். ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழையற்ற தொடரை சேர்க. சிலப்பதிகார கரை சுருக்கத்தை கரெக்டாக வந்திருக்கு. கதை சுருக்கத்துக்கு இங்கே இச்சு வரணும், அப்போ இது தப்பு. படித்து பார்க்க இங்கே இப்போ வரணும், அப்போ இது தப்பு. சிலப்பதிகாரம் கரெக்டு, கதை சுருக்கத்துக்கு வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஏன்னா படித்து அப்படின்றப்ப இது வன்தொடர் குற்றியல் வரும். வன்தொடர் குற்றியல்ல வலி மிகும். ஏன்னா படித்து அப்படின்றப்ப தூ வந்து முடிஞ்சிருக்கு, முன்னாடி இத்து இருக்கு, அது வன்தொடர். அப்போ இந்த இடத்துல வந்து வலி மிகும். கதையை அப்படின்றப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை ஒரு ஐ வந்திருக்கு வெளிப்படையா, அப்ப இங்க இப்போ வரணும். கதைக்கும் வரும், சிலப்பதிகாரத்துக்கு வரும். அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. முறைப்படி அமைந்த திருக்குறளை தேர்வு செய்க. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தங்கியான் வாழ்வு. ஆப்ஷன் சி. ஊர் பேர்களின் மறுவை கண்டறிய. உதகமண்டலம் ஒத்தைக்கல் மந்தை அப்படின்னு இந்த ஊரு, அது பிரிட்டிஷ்காரங்களால ஒட்டக்கா மண்டலம் ஆச்சு, அது ஊட்டியா மாறுச்சு. அப்போ ஊட்டி, அதை உதகமண்டலம் அப்படிங்கிறது இப்போ இங்கே என்ன பண்ணும், உதகைன்னு வச்சுக்கலாம். மதுரை தான் மதுரை ஆச்சு, தர்மாபுரம் தாம்பரம் ஆச்சு. ஆப்ஷன் பி. எண்ணையும் எழுத்தையும் வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவரு கண் போல வச்சு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு ஆப்ஷன் பி. ஓப்பு தலை கூட்டி உள்ள பிரிதல் அப்படிங்கிறவர் கல்வி. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கம் என்றும் கல்லாதவர். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. கண்ணுடையர் என்பவர் கற்றார். கேரில் விழிச்செல்வம் கல்வி அல்ல மாடல மற்ற பிறையா. அப்ப 2. அப்ப ஆப்ஷன்
சாரி 3. அப்போ 3, 5, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. கேடில் விழிச்செல்வம் புரட்பாவில் பயின்றவர் மணினா பொருள் பின் வரும் நிலை. அரங்கநாதை துறவு நெறிப்படுத்தி இவரது பெயரை கந்தசாமி தம்பிரான் என மாற்றிய சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் தர்மபுர ஆதீனத்தின் 25வது பட்டம் பெற்றவர். ஸோ பொருந்தா ஒன்றை தேர்வு செய்யணும். சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார், அருணாச்சல தேசிகர் பரமாச்சாரியா சுவாமிகள், கந்தசாமி தம்பிரான், அரங்கநாதன். இந்த 3மே குன்றக்குடி அடிகளாரை பற்றி இருக்கக்கூடிய பேர். இது அவருடைய இயற்பேர். இப்போதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். முத கந்தசாமி தம்பிரான் பேர் மாற்றி தான் அவரை அந்த மடத்தில் சேர்த்துருப்பாங்க, அதாவது ஹெட்டா. அப்படின்றப்ப இது 3மே குன்றக்குடி அடிகளாரை பற்றி பேசு. இது ஒன்று அவருடைய குருவை பற்றி பேசுது. அப்போ பொருந்தாதது ஏ. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பல அரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கம். அப்படின்றப்ப இங்கே வணிக வளாகம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இது தவறு. அனிமேஷன் இயங்கு படம் கரெக்டு, நியூஸ்ரியல் செய்தி படம் கரெக்டு. அவங்க பொருந்தா சொல்லுன்றப்ப ஆப்ஷன் ஏ. தமிழக ஆலயங்களை பாதுகாக்கவும் சமயம் பரப்பவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தெய்வீக பேரவை. காகிதமில்ல தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என எண்ணியவர். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலின் மூலம் அடிகளார் வலியுறுத்துவது கோயில்கள் மக்களின் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படின்றது. நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை. இக்குறளில் ஆக்கம் அப்படிங்கிறது அப்பே சொன்னோம்ல, ஆக்கத்தை அன்றே ஒளிவுடன் இருக்கும். அப்ப இது செல்வம். தக்கார் தகவலார் என்பது அவரவர். இக்குறட்பாவில் முரண்னா இதான் தக்கார் தகவலார். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறதுனால தக்கார்னா நடுநிலை உள்ளவர், தகவலார்னா நடுநிலைமை இல்லாதவர். அப்படின்றப்ப 2 முரண் இருக்கு. அப்ப ஏதாவது ஆப்ஷன் ஏ. நான் அப்படின்னா நாக்கு, ஸோ 3. தை அப்படின்னா திங்களின் பெயர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆ அப்படின்னா பசு, கை அப்படின்னா ஒழுக்கம், ஐ அப்படின்னா அழகு. ஸோ ஆப்ஷன் ஏ. அடிகளாரை மன்னகம் வாழ வந்த மாமணி என போற்றியவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்ப ஆப்ஷன் பி. கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு பார்க்கணும். பே ஒளிதல், நே வருந்து, கை பூமி, சே எருது. இதுதான் ஆன்சர் கரெக்ட் இருக்குதுல. பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்க. பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு கரெக்டு, விரைவுசாளர் டெல்லர் கரெக்டு, பணம் எடுக்கணும் இதுவும் கரெக்டு. இது கொஸ்டின் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்து 1945 தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவரானார். கரெக்டு. 48 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரானார். கரெக்டு. 52 முதல் 58 வரை இந்திய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர். கரெக்ட். அப்போ அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் போலாம். 50. புரட்சி கவிதைகள் என்று குன்றக்குடி அடிகளால் பாராட்டப்பட்ட கவிதைகள் யாரோடது? பாவேந்தர் புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள். திராவிட மொழிகள் தாம் இம்மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிகவும் பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என கூறியவர் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்ற கூற்றை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். பின்வரும் திருக்குறள் வரிகளில் கல்வியின் சிறப்பை உணர்த்தாத திருக்குறள் இது. எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து, அதுதான். தொட்டனை தூரும் மணற்கேணி வாந்தருக்கு. இக்குறளில் பயின்று வந்த அயனிய எதுக. எடுத்துக்காட்டு உவமேனி. ஸ்டாம்ப் பேட் என்ற சொல்லின் சரியான சொல் மையப்பொதி. அடுத்து 56வது கொஸ்டின். பொருத்துக. புனைவு அப்படின்னா ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் ஃப்ரிக்ஷன் இருக்கு, 6 மணி அடிச்சு.
ஸோ அப்போ இது வந்து 4. கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் 1, நூல் நிரல் பைபிளோகிராஃபி 5, ஓய்வறை லாபி சிற்றறிக்கை டிப்ஸு 41532 ஆப்ஷன் ஏ. 1986 குன்றக்குடி அடிகளாருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய விருது தமிழ் வித்வான் விருது. தூதின வழிகாட்டி அப்படிங்கிறது நற்றிணை. இரும்பு கடலை அப்படிங்கிறது 10 பெருந்தொகை 400 அகநானூறு, திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. ஸோ ஆப்ஷன் டி. கீழ்கண்ட கூற்றுகளில் 10 தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 10 நூலினை தொகுத்தவரும் சரி தொகுப்பித்தவரும் இன்ன வரைக்கும் யாருமே தெரியாது. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு, ஏன்னா இன்ன வரைக்குமே தெரியாது. 10 நூலினை 1914 முதலில் பதிப்பித்தவர் அப்படின்னா இது வந்து ஊவேசா பதிப்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி 1894 ஒரு தமிழறிஞர் பதிப்பு வச்சிருப்பாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 10 உரை எழுதியவர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி. 10 பாடியவர்கள் காக்கை பாடியார் மட்டுமே பெண் பார்ப்பவர். கரெக்டு தான். காக்கை பாடினார் 10 5ஆம் பாடலே பண்ணல, 6ஆம் பாடலே பண்ணாங்க. அப்போ தப்பு. காக்கை பாடினார் பாடிய பாட்டுடைய இளஞ்சேரல் செரும்போர், இது கிடையாது, இவர் கிடையாது, தப்பு. காக்கை பாடினார் பெற்ற பரிசுகள் 9 துலாம் பொன் 100,000 பொற்காசுகள். சரி. அவங்க கேட்டது சரியற்றது. அப்போ 2, 3 ஆப்ஷன் பி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. மீ அப்படின்னா மீனா வான், மே அப்படின்னா அன்பு, மை அப்படின்னா அஞ்சனம் 1, யா அப்படின்னா அகலம் 2413 ஆப்ஷன் பி. ஆடும் மயிர் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கின்றார் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் டி. கீழ்கண்ட கூற்றுகள் 10 தொடர்புடையது அல்லாதது. பச்சுன் பெய்த பைந்தினை வலிசு, இது நாலடியார். அப்போ ஆப்ஷன் பி. மற்ற எல்லாமே 10 தான். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதே பொறை என குறிப்பிடும் நூல் நாலடியார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதான் சொல்றாங்க. தலையாய பொறுமையா இருக்கணுமா. இமயவருமன் நெடுஞ்செயலாளன் பாடிய இறையிலி நிலமாக உம்பர்கட்டு மற்றும் 500 ஊர்களை பரிசாக பெற்றவர் குமட்டூர் கண்ணனார். கீழ்கண்ட ஒற்றுள் 10 ஆசிரியர்களை அவர்கள் பாடிய 10களுக்கு ஏற்ப வரிசைப்படுத்துக அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் பாலை கௌதமனார் வருவார், அடுத்து பரணர் வருவார், கபிலர் வருவார், அரசியல் கிளார் வருவார், அப்புறம் பெருங்குன்றூர் கிளார் வருவார். அப்போ ஆப்ஷன் சி. 10 நூல் சேர அரசர்களை பற்றுமே பாடுகிறது. கரெக்டு. 10 சேர அரசர்களும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்ட நூல் 10 கரெக்டு. 18 துறைகள் இடம்பெறுகின்றன. கரெக்டு. இதோடைய பாவகை ஆசிரியப்பா மற்றும் முழுவதும் பாடம் தின. அப்ப அனைத்தும் சரி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகித நிலத்தை கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். பத்து மடங்கு தீமையானது என எது வள்ளுவர் கூறுகிறார். பெரியாரின் தொடர்பு கைவிடுறது. 10 கூறப்படும் செய்திகளில் பொருந்தாததை வணிகர்களுக்கு கொடுக்கப்பட மட்டும் காவிதி ஈட்டி கிடையாது. அப்ப இதுதான் தவறு. மைசூர் என்பதின் வருவு எருமையூர் எனில் எருமை என்பதன் வடமொழி சொல் மகிசம். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொய்ட்ரி என்று அழைக்கப்படும் வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். ஒலியறை அப்படின்னா வாய்ஸ் பூத், குரல் அஞ்சல் வாய்ஸ் மெயில், குரல் செய்திகள்னா வாய்ஸ் மெசேஜ், குரல் எழுதல்னா வாய்ஸ் ஆர்கனைசேஷன். 2134. பெயரச்சம். பெயரச்சம்னா ரிலேட்டிவ்லி பார்ட்டிசிபிள் 3.
அசைனா சிலபல் 1, பண்பு பெயர் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, பெயரடை அப்படின்னா அட்ஜெக்டிவ், வினையடைனா அட்வர்பு. 31524. பெருங்கை வேலம் இச்சொல்லுக்கான இலக்கணம் இருக்கு. பெருங்கையை உடைய வேலம், அப்ப ஐ வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உருபு. உடைய அப்படின்ற உருபு வந்திருக்கு, அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் பி. பசுமை, கருமேகம், இருள், களங்கம், குற்றம் என்னும் பொருள்களை கொண்டு ஓரெழுத்து உருமுறை தேர்வு செய்யனா மை. கீழ்கண்டவற்றில் ஐக்கான் என்பதின் தமிழாக்க சொல் படிமை. அகலம் யா கரெக்டு, ஒழுக்கம் கை கரெக்டு, அரண் சோ கரெக்டு, பிரம்மன் காதான் தப்பு, ஒருதா இணை. ஆப்ஷன் டி. வாவி, அலி, கா, தரளம் ஆகிய சொற்களின் சரியான பொருளை தேர்வு செய்ய. வாவி அப்படின்றதுக்கு குளம் கரெக்டு, அலின்றதுக்கு வண்டு கரெக்டு, கான்றதுக்கு சோலை கரெக்டு, தரளம்ன்றது முத்து கரெக்டு. ஆப்ஷன் டி. தளவடைப்பு லேஅவுட் கரெக்டு, முகத்திரை டெஸ்க்டாப் கரெக்டு, முகப்பு பக்கம் ஹோம் பேஜ் கரெக்டு, வலைப்பு பிளாக்ஸ் பாக்ஸ் கரெக்டு. அப்போ 1, 2, 3, 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. புல்லை நல்லூர் அப்படிங்கிறது வீரபாண்டிய நல்லூர். 4. நரிமேடு மண்ணடி 1, பிளவாயிலூர் வந்து வயலூர், சோற்றுத்துறை சாத்துறை இல்லைன்னா சாதத்துறை, வையாபுரி பழனி. அப்ப 4, 1, 3, 5, 2. ஆப்ஷன் பி. எத்தனை இணை சரியாக பொருத்தியுள்ளது? திருநெற்குன்றம் அப்படின்றப்ப திண்ணக்கோணம் கரெக்டு, கோதைக்குடி ஸ்ரீலிபுத்தூர் கரெக்டு, குன்றத்தூர் அப்படிங்கிறது 2 சுழியின் வரணும். பாம்புனி அப்படின்றது பாமணி அப்படி வரணும். அப்படின்றப்ப இது ரெண்டுமே தவறு. அப்படின்றப்ப 2 இணைகள் மட்டுமே சரி. ஆப்ஷன் டி. வைரமேகபுரம் என்பதன் மறு அப்படின்றது ஜனநாதபுரமும் வரும், வைரபுரம் வரும். அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ அண்ட் சி. வரகுணம் மங்கை என்பதன் மறு அப்படின்றது நத்தம். எத்தனை இணை தவறாக பொருந்துள்ளது? கொடுங்குன்றம்னா பிரான்மலை கரெக்டு, சித்தன்வாழு பழனிமலை கரெக்டு, கரவீரம் கரையாபுரம் கரெக்டு, விரடபுரம் லாடாபுரம் கரெக்டு. அப்ப எல்லாமே கரெக்ட், இங்க எதுவுமே தவறா பொருந்தல. ஆப்ஷன் டி. திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிறது அழகர் கோயில் 2, திரு ஐயாறு அப்படிங்கிறது பஞ்சநதீஸ்வரம், குழந்தை அப்படிங்கிறது பெருங்குளம், திருநெல்வாயில் அப்படிங்கிறது ஸ்வேதகிரி, வெள்ளரை அப்படிங்கிறது திருநெல்வாயில்ங்கிறது சிவபுரி தான், திருவெள்ளரை தான் சுவாதகிரி. அப்போ 2, 3, 1, 4, 6. ஆப்ஷன் டி. எருங்கந்தம் புலியூர் என்பதன் மறு வந்து ராஜேந்திரப்பட்டணம். இளங்கோக்குடின்றது அம்பாசமுத்திரம் கரெக்டு, இடைக்குளம் மருத்துவப்பட்டி கரெக்டு, புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் கரெக்டு, திருவலம்புரம் மேலப்பருவலம் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. எத்தனை இணை தவறாக உள்ளது? அரகண்டபுரம் நாகலாபுரம் கரெக்டாக தான் இருக்கு, இடைமருதில் திருவிடைபுரம் கரெக்டாக தான் இருக்கு, சனகாபுரம் சனகை கரெக்டாக தான் இருக்கு, பாம்புனிங்கிறது பாம் பனி அப்படின்னு வரும், பாம் மணி அப்படின்னு வரும். அப்படின்றப்ப பயலூர் வந்து தப்பு. அப்படின்றப்ப ஒரு இணை. ஆப்ஷன் ஏ. அரியூர் கரெக்டு, 4 கோட்டை சிவகங்கை கரெக்டு, ஆழ்வார் திருநெல்வேலி திருநெல்வேலி கிடையாது தப்பு, சிங்களந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டுமே சிங்கை தான் வரும். அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் சி. சரியான கூற்றை தேர்வு செய்க. திருச்சிற்றம்பலம் என்பதன் மருவு சித்தாய்மூர் கரெக்டு, திருச்சிற்றம்பலம் இன்னொரு பேர் இருக்கு, சேட்டூர் என்பதன் மருவு சேரை. அப்ப ரெண்டுமே சரி, 1, 2 சரி. முகப்பேர் அப்படின்றது மோப்பேர் கரெக்டு, கயப்பாக்கம்னா கல்பாக்கம் வரும், அந்த அணு உலை இருக்கு இல்லையா அந்த ஏரியா. அப்படின்றப்ப இது தவறு. திருவள்ளம்னா வானாபுரம் கரெக்டு, இது நம்பியூர் வரும், நம்பூர் வரும். அப்ப இது தப்பு. அப்படின்றப்போ அங்க எத்தனை 2 இணை கரெக்டா புரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் பி.
பொறுத்துக. கழக தமிழ் அகராதி, பவனந்த தமிழ் சொல்ல அகராதி, வெற்றி தமிழ் அகராதி. இந்த 3 அகராதியை கொண்டு அதுக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 70. அதுல நகர வரிசைப்படி எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. அப்போ 1. வகர வரிசைப்படி சாரி நகர வரிசை வந்து 7 அப்படின்றப்ப இங்க 1 3, உயிர் வரிசை 2, தகர வரிசை 8 அப்படின்றப்ப இங்க என்ன வரும்? ஆப்ஷன் சி 1 3 4 2 5 அதான் ஆன்சரு. நகர வரிசை வந்து 12, தகர வரிசை வந்து 8 அப்படிதான் வரும். ஸோ ஆப்ஷன் இதுக்கு சி. நன்னூல் குறிப்பிடும் நெட்டெழுத்துக்களாகிய ஓரெழுத்து மொத்தம் 48. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 40 இல்லையா? இது குறில் எழுத்துக்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 கரெக்ட். அப்ப 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் பி. ஐ என்னும் ஓரெழுத்து எதனை உணர்த்தும்? வியப்பு. உயிரெழுத்துக்களின் 12 நெடிலெழுத்துக்களாக இருக்கும் 7 எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். கரெக்ட். தோ என்பதற்கு கரடியை கூப்பிடு இல்ல கிடையாது, அது நாய். அப்படின்றப்ப 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் ஏ. ஓ அப்படின்னா ஒத்தல் அப்படிங்க இருக்கிறது. அப்புறம் கை அப்படின்றப்ப அரோசிகம் அப்படின்றது 4 அப்படின்றப்ப ஓ அப்படின்றப்ப ஒளிவு. வி அப்படின்றப்ப அது வந்து மடிவு. அப்ப ஆப்ஷன் டி 1 3 4 2. கூற்று. ஆ இ உ என்பன சுற்றெழுத்துக்கள், ஏ என்பது வினா எழுத்து. இவை அனைத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி இலக்கண வரம்புக்குள் வராது. கூற்று சரிதான். குற்றெழுத்து 5 மொழி நிறைப்பு இயல்பு என தொல்காப்பிய நூல் மேற்காலாகும். அதுவும் கரெக்டு தான். அப்ப அதன்படி பாக்குறப்ப கூற்று சரி, காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கமாகும். எத்தனை இணை தவறாக பொருந்தியுள்ளது? போ இர, நே ஈரம், பை விரி, நா நிலம். எதுவுமே கரெக்டா, எல்லாமே தவறா இல்லை. இது எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இது எதுவுமே இல்லை. அத்திரம், அன்பு, தொடு, மலை, வெளிச்சம். இதை உணர்த்தும் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழி என்பது கோ. இன்றைக்கு விடைத்தாள்களை பார்த்துருப்பீங்க. ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் பின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.